வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. மந்திரி அழைத்து விவரம் வேண்டும். தாங்களிடம் நாங்கள் பரம்பரையாக மந்திரியாக பணியாற்றி வருகிறோம். உண்மை. தாங்களிடம் நாங்கள் எந்த விஷயத்தையும் மறைத்ததில்லை. தாங்கள் எங்களிடம் ஒரு விஷயத்தை மறைத்து விட்டீர்களே, காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அப்படி என்ன விஷயம்? தாங்களுக்கு தம்பி ஒருவர் இருப்பதை எங்களிடம் சொல்லாமல் மறைத்த காரணம் என்ன? அப்படின்னு யாரு சொன்னது? உங்க தம்பி தான் சொன்னாரு. அப்படியா? அழைத்து வந்து பார்ப்போம். யார் இங்கே வாங்கள். அண்ணா வணக்கம். மங்களமாய் வளர்ந்திருப்பாய். உங்களுடைய தம்பி சேவக பெருமாள். இது அண்ணன் தம்பி விஷயம். இருங்க, இது அண்ணன் தம்பி. இங்க விஷயம் நாங்க பேசுறோம், நீங்க ஒதுங்கிடுங்க. உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நிக்கணும். சட்டம் ஜவடால் பேசக்கூடாது. மந்திரி போய் நல்ல மந்திரி, ஊருக்குள்ள மந்திரி, ஊருக்குள்ள மந்திரி, எங்கெங்கே போய் மந்திரி. நாங்க என்ன வேணும்னு சொன்ன அண்ணா, தாங்களுடைய தம்பி நான் உன்கிட்ட பேசணும். அண்ணா, ஏய் நீ எனக்கு அண்ணனா? குட்டிச்சுன்னு வச்சுக்க. குடிச்சுட்டு போற ஆனா வாங்குறேன். எதை குடிக்கணும்னு சொல்லிக்கல. அண்ணா என்ன? உங்களுடைய தம்பி சேவக பெருமாள். தம்பி சேவக போனாரா? என் மனைவி சிலம்பாய் வந்திருக்கின்றோம். உங்க கொளுத்தியா? தாங்களுடைய மனைவி சிலம்பாய். ஆமா. நீங்க கூட கேட்டு பாத்துக்கங்க. மந்திரி, என்ன நீ மன்னரா நான் மன்னரா? நீங்க தான் மன்னர். சற்ற பொறுமையாக இருக்க. குழந்தை பிறந்த விஷயத்தை சொல்லட்டுமா? அத கேட்டாரா? அப்ப பேசாம போய் அடங்கு. நீங்க பேசுங்க. மந்திரி பார்க்கின்ற போது வெகு தூரத்தில் அந்த மாதிரி தெரிகிறது. அரண்மனைக்கு அழைத்து சென்று ரொம்ப தூரம். ஏமாடி தூரமா? தூரமா இருந்து வந்தியானே. அரண்மனை அழைத்து சென்று கையை தூக்காதீங்க. நீங்க வாயை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அரண்மனை அழைத்து சென்று உணவுகள் அறிந்து விட்டு இப்ப அழைத்து வாருங்கள். வந்த விஷயம் என்னன்னு கேளுங்க. தம்பி சேவக பெருமாள். அண்ணா சொல்லு, வாயை திறந்து திறந்து சொல்லு. சொல்லு, நீ சொல்லியா? இப்ப தலை காணாம போயிடும் இல்லையா? குழந்தை பிறந்த விஷயத்தை சொல்லட்டுமா வேணாமா? அவர் கேக்குறாருல்ல, சொல்லு. நீ அண்ணா, நீ ஆம்பளை. என்ன மாதிரி மீச வச்சிருந்தா ஆம்பளைனா நீ சொல்லியா? சொல்லட்டுமா? அண்ணா உன்னை சொல்லத்தான் சொன்னேன். சொல்ல விடியா? அண்ணா அண்ணா என்னங்க குழந்தை புட்டாங்க. அடே நீங்க கேளுங்க. தம்பி என்ன கேக்குறாருல்ல, சொல்லு. அண்ணா என்ன எப்ப சொல்லுவ? ஆள் வளர்ந்திருக்க சொல்ல வேண்டிய கேக்குறது. தலை துண்டா போகுது. அண்ணா என்ன எப்ப சொல்லுவ? தாங்களுக்கு தாங்கள் மனைவிக்கும் அவர் அதை கேட்டாரா? அவர் அதை கேட்டாரா? அதை கேட்டாரா? கேட்டாரா? உனக்கு என்ன? ஏன் இந்த துணி சொல்ற? அதுக்குதான். எதுக்கு? கோயிலுக்கு விட்டுருக்கு. கோயிலுக்கு விட்டுருக்கியா? அப்படின்னு தடவுறாங்க. அந்த வேலையில இல்லையா? ரத்தம் பிடிச்சி தடவுறாங்க. சரி பரவாயில்ல. குழந்தைய பார்க்கணும். அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். குழந்தைய பார்க்கணும். என்ன என் குழந்தை அவரையும் கொண்டு விட்டிய. நாங்களா பண்ணோம். தம்பி சேவக பெருமாள். மந்திரி வந்த விவரம் அழைக்கிறார். இந்த சொல்லவே மாட்டேங்கிறாரு. தாங்களுக்கு பிறந்த குழந்தைய பார்க்கணும் அண்ணா. பிறந்த விஷயத்தை வருதான் சொன்னார். மந்திரி இப்படி வாருங்கள். குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கு தெரியும்? எனக்கு உனக்கு மட்டும் தெரியும். பிரசவம் பார்த்த கிழவிக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியாது. இந்த விவரம் யாருக்கு தெரியும்? அது எப்படி தெரியும் உனக்கு? மந்திரியாரே உண்மையை சொல்ல வேண்டும். அரசே, குழந்தை பிறந்த அன்று சரி வழக்கத்தை காரியமாக மது அறிந்துவிட்டு
எனது வீட்டுக்கு சென்ற திண்ணையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி உணவுக்காக அனுப்பியுள்ளார். சரி. அப்பொழுது போதை மயக்கத்தில் எனது மன்னருக்கும் மகாராணிக்கும் ஒரே பிரசவத்தில் வந்திருக்கிறேன் என்று உளறிவிட்டேன். பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று இதிலிருந்து தெரிந்துவிட்டது. அவளோ அங்கிருந்து தண்ணி துறைக்கு சென்று அங்குள்ள பெண்களிடம் உளறிவிட்டார். சரி. அந்த வழியாக வந்த இவர்கள் அதை அறிந்து இங்கே வந்து உளறிவிட்டார்கள். இப்ப நான் உளறேன். என் தலையை மட்டும் காப்பாற்று. மந்திரியாரே, மீண்டும் இந்த வேலை நடக்கக்கூடாது. தவறை மன்னித்து வருகின்றேன். ஆனால் அழைத்து சென்று அரண்மனை அழைத்து சென்று உணவுகள் அறிந்துவிட்டு பிறகு அழைத்து விட வேண்டும். அண்ணன் சொல்லாட்டு தெரிவிக்க வேண்டும். வரட்டுமா? இவர்கள் வந்த நோக்கத்தை பார்த்தால் குழந்தைகளை பார்ப்பதற்கு போல் தெரியவில்லை. இருக்கட்டும். இவர்கள் வேற ஒரு யோசனை போல் வந்திருப்பது போல் தெரிகிறது. இருக்கின்றது. ஆகையால் குழந்தைகளை இவர்கள் பார்த்தார்கள் என்றால் குழந்தைகளுக்கு நோய் வந்துரு, திருஷ்டி வந்துரு, மந்திரி மீண்டும் இறப்பதற்கு கூட வாய்ப்புள்ளது. சரி. ஆகையால் சரி, அவருடைய கண்களில் படாமல் குழந்தையை மறைத்து வைக்க வேண்டும். மறைத்து வைக்க வேண்டும். ஆமா. சரி, அதே போல் தாங்கள் தெரிவித்து வரலாம். 7 குழந்தையை மறைத்து வைத்துள்ளது. அழைத்து வருகிறேன். தெலுங்கு அம்மா, அப்பா வணக்கம். மகளை மகளமாக வளர்ந்திருப்பாய். அழைத்த காரணம்? அழைத்த காரணம் என்றால் சித்தப்பா சித்தப்பாவும் சித்தி வந்திருக்கிறார்கள் தாங்களை பார்க்க என்று. பார்க்க கூடாதா? அவ கண்ணுல பற்ற கூடாது. நோய் வந்துரு, ஐயோ திருஷ்டி வந்துரு, ஆ சச்சி போத்துவா. ஐயோ சரி, அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மகளே, தாங்கள் இப்பொழுது கோயிலுங்கிற பஞ்சாயத்துல சென்ற மரமாக இருக்க வேண்டும். கோயிலுக்கு பஞ்சாயத்துக்குள்ளயா? நான் மாட்டேன். இந்த பையன் போட்டு அனுப்புங்க. மந்திரரே, அதுதான் நான் சொன்னேன், கேட்க மாட்டேங்க. ஜேசிபி அடிச்சு பின்னாடி ஆளை குழி தோண்டி போட்டு மூடி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு கேக்குறீங்களா? பாவிப்பையிலே உனக்கு என்னடா அப்படி? மந்திரியாரே, மண்ணி போட்டு முதல்ல ஒன்னே மூடுவோம். நம்ம எல்லாரும் 500 போயிட்டு வந்து நாளைக்கு தோண்டி பார்த்துக்குவோம். சரி அப்பா, மந்திரி நான் பார்த்து குளிக்கிறேன். சரி, சென்று வரட்டுமா? நீங்க போய் தொடங்குங்கள். போங்கள், போங்கள். டேய் மந்திரி, கூப்பிட்டவன பயப்படுறீல? ஆமா. அந்த பயம் அவர் இருக்கும். வரும்போது உருவார். என்னத்த? வாங்க. ஆமா, நான் எங்க போய் உட்காரணும்? நீ எங்க போய் உட்கார்றேன்னு இருங்க. தெரியல. எங்கடா பிள்ளையாச்சாமா? நாராயண மாக்கிறியா? என்ன நாராயண? தூக்கியா? தங்கச்சி பேரு. சரி வா. ஏழு பேரும் சரியா இருப்பியா? வாங்க. ஆனா கூடதான் பத்தாது. யானை தும்பிக்கை தூக்கிட்டு வந்த மாதிரி வராது. ஐயோ, கரண்ட் இங்க இருக்குது. கரண்ட் ஐயோ, காலையில காசு கொடுக்குறாங்க. கமத்தாலும் பரவாயில்ல, காசு அவரே தரணும். நீ சரிப்பட்டு வராது. நீ இப்படியா உட்காந்துக்க, நான் போட்டு அமைக்கிறேன். எப்படி உட்காரணும்னு சொல்லு. வந்து அடிச்சா காக்காச்சி தூக்கிட்டு போ. காக்காச்சி தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறோம்? ஏய், காக்காச்சி ஹோட்டல்ல தானே சாப்பிட்டா. அந்த ஹோட்டல் காக்கா ஹோட்டல்ல. சரி,
முறுக்கே அரிசி மாவு முறுக்கே 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 மணப்பாறை முறுக்கே. மணப்பாறைன்னா உனக்குள்ள அவ்வளவு ஒரு இன்சாத்தரமா போச்சா? சீத்தப்பட்டி போய் சொல்லக்கூடாது. உட்கார். அடி பிச்சு போட பலவராஸ்க்கு. பாப்பா பிள்ளைய சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. பிள்ளைய வந்து ஒண்ணு தொல்லைய வந்து விட்டு நம்மள நிமிஷம் போடுவோம். நான் தொல்லையா? அம்முக்குட்டியே சிச்சிலுக்குட்டியே அது காக்கா பிரியாணி கடை மூடிட்டாங்க. பசிக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? பசிக்கினியா? எனக்கு பசிக்குது. பசிக்குதா? உள்ள இருந்து மாமலை சீப்பி காட்டி விட்டாங்க. நீ எப்ப எப்படி தான் போற? சேட்டா அவர் வரல. தனியா வந்திருக்கியா? அப்பயாவது தொப்ப குறையிட்டு உருவிக்க. மந்திரியாரே அரண்மனை சுத்தி பார்க்கணுமா? இன்னும் சுத்தி பார்க்கலையா? இல்ல. சுத்தி பாரு சுத்தி பாரு. அவர் மட்டும் போயிட்டாரு. போயிட்டாரா? ஒரேதான் போகலையா? ஊருக்கு போயிட்டாரு. நல்ல மனுஷன் பாவம். உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னையா இங்க இருந்து எனக்காக நேர்ந்து விட்டுட்டு போயிட்டாரு. நேர்ந்து விட்டுறாரு. சுற்றி பார். மந்திரியாரே ஐயோ மந்திரியாரே ஐயோ மந்திரியாரே. ஆமா காக்கா பிரியாணி திங்க உனக்கு ஆகுதா? இல்ல. இங்க வாங்க. ஏமா இங்க வாயா. ஏமா அதுக்கு வா சொல்றேன். அதுக்குள்ள என்ன இருக்கு? எது ஒண்ணு? ஐயோ அது ஒண்ணும் தெரியுதியா? கீழே என்ன இருக்கு? கீழையா? கீழே குன்றி ஏய் அது கேட்டானு அதுக்கும் கீழே பஞ்சுவாரம். என்ன பஞ்சு வரமா? பஞ்சு வீட்டுல தூங்குது. பஞ்சாரம்னா பஞ்சு ஓ குங்குது. பஞ்சாரமா? அதுக்கு என்ன இருக்கு? குஞ்சு. ஏய் இங்க பாரியா? இங்க வாயா. நீ சொல்லு. இங்க வாயா. சும்மா பயப்படாத. இல்ல நீ வா. ஏன் என்ன கடவே பயப்படுற? சொல்லு. என் புருஷன் எனக்கு மாடு ஆடு எருமை பன்னி எல்லாமே காமிச்சிருக்காரு. ஆனா அதை கொஞ்சம் மட்டும் காமிச்சு காலையில தான் பிள்ளை வந்துருக்கு. நான் கோழிக்கு சொன்னேன். நான் அதாவது எல்லா விளையாட்டுகளையுமே நான் பார்த்துட்டேன். இந்த கோழி குஞ்சு எப்படி இருக்கும்? கோழி குஞ்ச பார்த்தது இல்லையா? நான் பார்த்ததே இல்ல. நானும் தான் பார்த்தது இல்ல. என்னது பார்த்தது இல்ல? அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும் தலை. என்ன நீட்டிட்டு இருக்கு தலை? தலை தலை கோழி தலை. இம்புட்டு நீளம் பின்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கும். என்னது? வால். வாலா? ரெண்டு பக்கம் இவ்வளவு அகலமா இருக்கும். யோ என்னதுயா? ரெக்கை. ஐயோ இந்த இத்த தண்டி இருக்கும். இதுதான் என் புருஷனோட வரவே இங்கன இத்த தண்டி இருக்கும். இறப்பை. ஓ சாப்பிடுற உணவு பூரா மசாலா இருக்கும். அதான் கோழி. அதான் கோழியா? நான் பார்த்ததே இல்ல. நீ பாக்காத. ஏன் பயந்துருவ? பயப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய விலங்கு பார்த்தோம். காட்டல் மோகன் பார்த்தோம் உன்ன மாதிரி. இந்த பெட்டிக்காரன் இருக்குமா? ஐயோ ஏங்க அவரோட கொண்டுற? அப்படி இல்ல. காட்டல் மாதிரி பெருசா இருக்கும். ஆமா சரி அதான் பாத்துருக்கேன். அத பார்த்தப்பே பயப்படல. சின்னோண்டு கோழி குஞ்சு கொஞ்சம் மட்டும் பார்த்தா சின்னோண்டு கோழி குஞ்சு அத பார்த்து பயந்துருவோமா? வீடு கட்டிடுவேன். ஏன் கத்துற? கோழி அந்த மாதிரி. ஏயா யோ சின்னோண்டு கோழி குஞ்சோட காமிக்க மாட்டீங்க. என்ன நீ மனுஷன்? சரி வாங்க சொல்லு. இங்க வாங்க. அட சொல்லுடா. இங்க வாயா. இந்த அவசரம். ஏய் ஏன் புருஷனோட நீ அழகு? உண்மையிலுமே உன் புருஷனோட நான் அழகுதேன். ஐயோ கையை பிடிக்காத. கல்யாணம் பண்ணிட்டு என் கையை பிடிச்சிருக்க. நீ எனக்கு தம்பி மாதிரி வா. அப்ப எனக்கு தூக்க.
எந்திரிக்க உட்காந்து இடுப்பு ஒடிச்சு தம்பி மாறின. சரி தம்பி மாறில அப்படி நின்று அது ஏன் ஒழிச்சு அனுப்பியோ ஆமா அக்கா அக்கா ஒழிச்சு அனுப்பியோ ஆமா அப்பதான் நீ கூடாது சொல்லு சொல்லு சரி கோழி எனக்கு கொஞ்சோண்டு காமி கொஞ்சம் நானும் ஒய்யனே கத்துறேன் அப்ப என்ன இருக்கு குழந்தை கோழி குழந்தைன்ற குழந்தை கோழி இந்த முட்டையில இருந்து தண்டி வரும்ல அது தண்டி இல்லையா குழந்தை தானே இல்ல கோழி குழந்தை சத்தம் கேக்குது கோழி கத்துறா அப்படியே கேட்டான் அது எப்படி மியான்னு கத்தும் கோழி அப்படிதான் கத்துறேன் கோழி எப்படி கத்தா பொக்கல் கொண்டு கத்தும் ஆனா நான் சொல்றது குஞ்சு குஞ்சு அப்படிலாம் கத்தாதியா ஐயோ குழந்தை தான் கத்துறதுக்குள்ள கோழி குஞ்சு இல்ல சத்தியமா இருக்கிற கோழில ஆமா எங்க குலக்கடவுள் அரியாமக்காரன் மேல சத்தியமா பஞ்சாயத்துல சொல்றது கோழிதான் உங்க அம்மா வச்சிருக்க கோழிதான் அதே குலக்கடவுளே சொல்லிட்டேன் அப்புறம் உங்க அம்மா அதெல்லாம் கோலக்கடவுள் அதெல்லாம் இப்ப யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நாங்க நம்புவோம் அப்ப உங்க முன்னாடி மேல சத்தியமா எனக்கு என்ன கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகலையா என்ன மனுஷயா நீ என்ன லூசா நீங்க இருக்கா எங்கள் குல கடவுள் மேலேயே சத்தியம் பண்ணிருக்கேன் அதை விட்டு அம்மா மேல சத்தியம் பண்ணா கொண்டாடி மேல சத்தியம் அப்ப பண்ணா ஒரு கோழியா இருக்குன்ற ஆமா. எல்லாமே கோழியா போடும் கோழியா போடும் கோழியா கோழியா போடும் போடாய் பெரிய லோலாயா அண்ணா மந்திரி அவங்க போன நேரம் நம்ம காக்கா மாட்டு சாப்பிட்டோம்ல அதை தாண்டி போயிருப்பாங்க அதை தாண்டி போயிருப்பாங்க சரி இதெல்லாம் பரவாயில்லை குழந்தைகளும் இந்த எடுத்து விடுங்க அம்மா தெலுங்கு அப்பா கூப்பிடா எந்திரிச்சு போ எந்திரிச்சு போ சொன்னபடி கேட்டா தானே என் பேச்ச கேட்டியா அப்பா ஏன் பயப்படுற மந்திரியாரே கோழியை பிடித்து விட்டு அதெல்லாம் குழந்தை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அரசே கோழி இல்ல வெங்காயம் அப்பா கூப்பிடு அப்பா மந்திரி அப்பா மந்திரி இது சொல்லுங்காயா முகத்தை பாருங்க உங்களை மாதிரியா இருக்குது நான் பொய்யா சொல்றேன் நன்றாக பார்த்து சொல்ல மாட்டோம் குழந்தைக்கு அரசி வந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை பஞ்சாயத்தில் இருப்பது கோழியா குழந்தை என்று கேட்டார்கள் கோழிதான் என்று குலக்கடவுள் மேல் சத்தியம் கேட்டார்கள் வேறு வழி இல்லாமல் நாம் வழங்கக்கூடிய அரியாமக்காரன் மேல சத்தியமாக பஞ்சாயத்தில் இருப்பது கோழிதான் என்று அப்படி என்றால் கோழியாகவே போகட்டும் என்று சாபத்தை கொடுத்து சென்று விட்டார்கள் மந்திரி அரசி 7 குழந்தையும் கோழியாக போட்டு சவத்தை கொடுத்து சொல்லிருக்கார்களா உண்மைதான் மந்திரியாரே இது தெலங்காவரி நிச்சயமரியை நார்த்தாமலை இல்லை தெலங்காவரி நிச்சயமரியை எனக்கு பிறகு 7 குழந்தையால் நாடு நகரத்தை ஆரம்பம் நினைத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு வந்த சோதனை என்றார் மந்திரியாரே மாயாகிருஷ்ணா கண்ணா கோபாலகண்ணா மணிமட்டுக்கரா மந்திரியாரே எனக்கு பிறகு அவருக்கு குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் எங்கேயாவது சென்று இறந்து விடுகின்றேன் மாயாவா அழகமலையாரே அரியமக்கரா ஓட்டுநர்களே நெல் நீங்கள் எதற்காக சாக வேண்டும் 7 குழந்தைகளும் தெய்வ குழந்தையாக மாறிவிட்டது அந்த கூத்தாட்சி போன்ற கோபரக்கத்தலை மைசாசூர் அரக்க என்பவன் சாக வரம்பட்டிருக்கின்றான் ஆண்களை அழிக்கின்றான் பெண்களை கற்பை சூறாடி கொண்டு வருகிறான் அவனை அழிப்பதற்கு உலகத்தில் யாராலும் முடியவில்லை ஆகவே ஒரு 7 குழந்தைகளும் 7 இல்லக்கோட்டில் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று அந்தவனை அழிப்பதற்காக சென்று விட்டார்கள் கவலை வேண்டாம் உனக்கு அரசான ஆண்மை தருகிறேன் நாட்டிலே சீர சிறப்பு வாழ்வாய் வெற்றி உமக்கு சென்று வருவாயப்பா அருட்டு அருகமக்காரனை இப்பொழுது தாங்கள் நிமித்த பிரகாரம் இப்பொழுது சென்று வருகின்றேன் எனக்கு இந்த நாடகத்தை அளவுக்கு மீண்டும் ஆண் குழந்தை வேண்டும் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று
மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்றே மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்றே. அப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்னை விட்டு எங்கப்பா பிரிஞ்சு போனீங்க? சிறிது நேரம் கோழி அடைக்கிற பஞ்சாரத்துல இருன்னு சொன்னீங்களேப்பா. கண் முழிச்சு பார்க்கும்போது என்ன சுத்தி எங்க அத்தல கடை இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னை விட்டு எங்கப்பா போனீங்க? அப்பா 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 நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, முன்னினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, முன்னினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை,
நீ யார் என்பதை மறந்து விட்டாயா? உன்னை பூலோகத்திலே மாடி பிறப்பாக பிறக்க செய்தி எதற்காக? அந்த கூத்தாட்சி பள்ளம் கோபரக்கத்தில் மைசாசூர் அரக்கை என்பவன் சாகா வருபட்டிருக்கின்றான். ஆண்களை அழிக்கின்றான், பெண்களை கற்பி சூழல் கொண்டு வருகிறான். அவன் அழிப்பதற்கு உலகத்தில் யாராலும் முடியவில்லை. ஆகவே கோட்டை கருப்பாய்க்கும் கோட்டை பெருமானுக்கும் ஒரே கருளை 7 குழந்தையாக பிறக்க செய்தேன். 7 குழந்தையாக பிறந்து 7 இளக்கோட்டிலே அமர்ந்து ஒரே உருவம் பெற்று அரக்கனை அழிப்பதற்காக உன்னை பூலோகத்திலே மாடை பிறப்பாக பிறக்க செய்தேன். அதில் மறந்துவிட்டு சிறுவித்தனமாக சாக துறந்து விட்டாய். வேண்டாம். இப்பொழுது நமது வைத்தியர்கள் மகன் சின்ன கருப்பு, மகன் பெரிய கருப்பு 2 பேரும் வருகின்றார்கள். 3 பேர் சேர்ந்து அரக்கனை அழித்து விட்டு பூலோகத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்று பூலோகமுக்கு உறுதிவிட்டு மீண்டும் பாதம் அடைய வேண்டும். வெற்றி உனக்கு சென்று வருவாய் அம்மா. அப்படியாகட்டும் சாமி. நான்